ஏட்டி அழுவாதட்டி, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ அழுதா? ஏட்டி மல்லிக்குட்டி, இன்னைக்கு உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் டீ, அமைதியே இரு. எப்படிக்கா, எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? ஏக்கா, அந்த அண்ணன் வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிப்போம். அதான் அந்த பிள்ளையை ஒளிச்சு வச்சாச்சுல, அந்த அண்ணன் வரட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். ஆள் எப்படி பேசுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஆமாட்டி, காதால கேட்கறது என்னைக்குமே பொய் தான். நம்ம கண்ணால தான் டி முடிவு பண்ணணும். அவர் வரட்டு ஆச்சி, இது அவர் வர்ற நேரம் தான். அப்புறம் என்ன, வரட்டு வரட்டு, இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம். ஆச்சி, அது எதுக்கு கஞ்சத்தனமா ஒரு கையை பார்க்கணும்? நல்லா 2 கை 2 காலெல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. பாட்டி கிறுக்கி. ஷே அப்பா அப்பா அப்பா, என்ன மழை! ஒரு பைக்கு ஓட்ட முடியுதா? அவ்வளவு சௌரியம் நம்ம மூஞ்சில தான் அடிக்கி. என் வாழ்க்கையை கெடுத்த மனுஷன் வந்துட்டாரு ஆச்சி, வந்துட்டாரு. என் கழுத்தை நெரிச்சவர் வந்துட்டாரு ஆச்சி, வந்துட்டாரு. என்ன ஏதுன்னு கேளுங்க. ஏட்டி அரை டிக்கெட்டுகளா? எல்லாரும் இந்த பக்கம் வாங்க, என்ன ஏதுன்னு கேட்போம். இழுவையோ ஆச்சிக்கு குசும்ப பத்தியா? நம்மளாம் அரை டிக்கெட்டான். நல்ல வேலை தர டிக்கெட்டுன்னு சொல்லாம இருந்தா அவளை சந்தோஷப்படுங்க. ஏட்டி ஏன் இளவா விழுந்து போச்சு? ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா, எல்லாரையும் வேற கூட்டி வச்சிருக்கா, என்னாச்சு? ஆமா போய் ஆமா, உமரை கல்யாணம் பண்ணதுக்கு அது ஒண்ணுதான் குறை. நான் சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன். என் பிள்ளைல நான் இல்லாம அனாதையா இருமே கடவுளே. ஏட்டி மண்டையில எதுவும் அடிபட்டுருச்சா? உளறிட்டு இருக்கா? ஆமா போய் ஆமா, நான் பேசினாலும் சரி நான் அழுதாலும் சரி உமருக்கு அப்படித்தானே தோணும். ஏப்பா முருகேஷா, இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? நியாயமா இல்லதான், என்ன பண்றதாச்சி? ஆச்சி, நானும் ஒரு 2 வார்த்தை. கேட்டு தொலைட்டி. என்னென்ன இப்படி பண்ணிட்டியே? உங்களுக்கு இது தப்பா தெரியலையா? ஆபத்துக்கு பாவம் இல்லம்மா, தப்பா தெரியல. என்னென்ன இப்படி தைரியமா வந்து சொல்லுதியோ? எங்க அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்படி வந்து திமிரா வேற பேசுறீ என்னன்னே? என்னது உங்க அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணேனா? என்னது உளறி எல்லாரும்? சும்மா எங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்காதீங்கன்னே. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உங்க தண்டவாளம் வெண்டவாளம் எல்லாம் வெளியே வந்து போச்சு. கோனார் கடையில் ஒரு டீ குடிச்சது குத்தம்மா, அது எதுக்கு எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு இப்படி சண்டைக்கு வராவோ? நமக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்க, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு போய் எப்படிங்க உங்களுக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? துரோகமா? ஏட்டி என்ன உளறுறா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏக்கா, அந்த ஐட்டத்தை வெளியேடுங்க, இவருக்கு புரியாது. ஆமா, ஏட்டி நெட்டூஸ், நாங்கள் போய் கூட்டிட்டு வரோம் டீ. இந்த வேலையாவது உருப்படியா பண்ணுங்கக்க, சீக்கிரமா வாங்க. என்னை ஆனாலும் நீங்கள் இப்படி இருப்பீன்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்கலனே. ரொம்ப நல்ல மனுஷன்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இக்கா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாரும் பேசுதியன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு மேலே என்னன்னே நடக்கணும்? இனி நடக்க போகிறதுக்கு நீங்கள் தானே முடிவெடுக்கணும். மல்லிக்குட்டியா இல்லைன்னா அந்த பிள்ளையான்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஆனா ஒண்ணுனே, எங்க அக்காவை மட்டும் கைவிட்டியேனா அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு. ஆண்டவரே, இந்த மெண்டல் கூட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு. யாராவது என்ன விஷயம்னு சொல்லுதாவளா? கூட்டிட்டு வாராளா என்ன? அங்கே அந்த ஆளே போயிட்டாளா? ஆச்சி, நான் வந்துட்டேன். சீக்கிரம் வாட்டி, பஞ்சாயத்தை பேசி முடிச்சிட்டு வேலையை போய் பார்க்கட்டு. ஏ அம்மா, நேரத்துக்கு ஒரு துணி, நேரத்துக்கு ஒரு ஹேர் ஸ்டைலு, நல்லா கொடுத்து வச்ச வாழ்க்கை தான் போல. ஏட்டி, நீ கேட்ட முருகேசன் வந்திருக்காரு. ஆமா, இன்னையோட பஞ்சாயத்து ஓவரு. இதுக்கு மேல எனக்கு இடம் உண்டு, வீட்டுல சொத்து உண்டு, பங்கு உண்டு, சோறு உண்டுன்னு வந்து நிக்க கூடாது. ஆமா, ஆளும் மண்டையும் பாருங்களாம். ஏட்டி நெட்டூஸ், பாத்தியாட்டி ஒவ்வொரு நேரத்துக்கும் மாடல் மாடலாக துணி போடுதா. கவனிச்சுட்டு தாக்கா இருக்கேன். பஞ்சாயத்து முடியட்டும், வெளியே வச்சு முடிச்சு விட்ருவோம். ஆ சரி டீ. ஏப்பா முருகேசா, நல்ல கண்ணை வழக்கண்ணை ஊத்திட்டு பாரு, இந்த பிள்ளை யாருன்னு தெரியுதா? யாராச்சி? மல்லிக்கு சொந்தக்கார பிள்ளையா? மல்லி மாதிரியே இருக்கு. என்னே, அதை நாங்கள் உங்ககிட்ட கேட்கணும். எப்படின்னே மல்லி மாதிரியே ஒரு பிள்ளையை கண்டுபிடிச்சிருக்கியோ? அதானே ஆச்சி, இந்த பிள்ளை யாருன்னு தெரியலையே. நான் சொன்னலாச்சி, இவர் இப்படிதான் நடிப்பாரு, இவரை பத்தி எனக்கு தெரியும். இவர் ஒரு உலக நாயகனாச்சி, மகா நடிக்க எப்படியெல்லாம் நடிக்காரு பாருங்களேன். கொஞ்சம் விட்டு அந்த பிள்ளை எனக்கு தங்கச்சின்னு சொல்லிடுவாராச்சி. ஏட்டி இழுவாதட்டி, அதை கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்ல, நீ ஒரு ஓரமாக வந்து நில்லு. இப்பா முருகேசா, ஊருக்குள்ள உனக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஆமா, ஊருக்குள்ள உனக்கு ஒரு மேடை. வாயை கிழிச்சு தச்சு விடுவேன் டி. சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கட்டி. ஐயா ஆச்சி, நாங்கள் இல்லை. இந்த பாருப்பா, ஊருக்குள்ள உனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆமா, ஒரு பேர் உண்டு. முருகேசன்னா நல்ல பையன், யாரையும் அக்காங்கிற வார்த்தைக்கு மறுபேச்சு பேச மாட்டான். ஆனா உன் மேல இன்னைக்கு ஒரு கெட்ட பழி வந்திருக்கு. ஆமா ஆச்சி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கெட்ட பழி? நான் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் எந்த கெடுதலும் பண்ணது கிடையாதே. நீ நடி, நீ நல்ல நடி.
ஏப்பா நீ உன் மனசை தொட்டு சொல்லு. இந்த எனக்கு பிள்ளை, ஆமா அந்த பிள்ளையை நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா பார்க்கலையா? பார்க்கலாம் ஆச்சி, இன்னைக்கு தான் முறையா பார்க்கேன். யார் இந்த பிள்ளை? ஏப்பா அந்த பிள்ளை என்னன்னா, எனக்கு முருகேசனை தெரியும். முருகேசன் வீட்டில் தான் நான் இருப்பேன். எனக்கு ஒரு பங்கு வேணும், சோத்துல குழம்பு வேணும்னு வந்து எனக்கு இதுக்கு மேலே என்ன செய்ய சொல்லுதா? அதில் வேற 2-3 மாசமா அவள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தியாமா. பழக்க வழக்கம் இருக்குங்க. எங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை. என்ன ஏதுன்னு நீயே சொல்லு. ஆமாண்ணே, நாளாக உங்கள் மேலே எவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் இப்படி ஆகிப்போச்சே. ஆச்சி, என் பிள்ளைகள் மேல சத்தியமா அந்த பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியல. நீ பண்ணு, நீ கள்ள சத்தியம் பண்ணு சாமி. நானே என் பிள்ளைகளும் போய் சேர்ந்துருதோம். சோப்பலாங்கி, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியோ? அப்ப நம்ம 2 பேரும் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு ஒருத்தி தெரியும்னு சொன்னா உடனே உன் வீட்டுக்காரனை விட்டு கொடுத்துருவியோ? இதுல வேற அடிக்கடி ஒப்பாரி வேற. நான் என்ன செத்தா போனேன்? ஏங்க இப்படிலாம் பேசுதியோ? அப்படிலாம் பேசாதியோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒப்பாரி வைக்கிறது நிப்பாட்டு சாமி. ஆச்சி, யாரோ என் மேல வீணா பழி போடுதாவோ. இந்த பிள்ளை யாருன்னே தெரில. என் பிள்ளைகள் 2 பேரும் மேலேயும் சத்தியம். இப்பயாவது நான் பேசலாமா? நான் பேசுறதை காது கொடுத்து கேட்பீங்களா? ஏட்டி இரு, அடுத்த பஞ்சாயத்து உனக்கு தான். என்னென்ன பொசுக்குன்னு பிள்ளைகள் மேலே சத்தியம் பண்ணி விட்டியோ? ஐயோ, மூஞ்ச பார்த்தா அடிச்சு விடுவார் போலையே. ஏட்டி முருகேசனை தெரியும்னா, ரொம்ப வருஷமா பழக்கம்னா, வீட்டுக்கு வருவாருண்ணா. இப்போ கேட்டா அவன் ஒன்றுமே தெரியாதுங்கிறானே. பிள்ளைகள் மேலே வேற சத்தியம் பண்ணுதான். எதுட்டி உண்மை? ஐயோ மொட்டை பாட்டி, நான் சொன்ன முருகேசன் இவர் இல்லை. பேசாதட்டி சொல்லு. அதான் பாட்டி, நான் சொன்ன முருகேசரி இவர் இல்லை. ஏட்டி பேசாத சொல்லு. ஐயோ ஆச்சி, அவள் தான் தெளிவாக சொல்லுதால தமிழில். நான் தேடி வந்த முருகேசர் இவர் இல்லைன்னு. என்னட்டி சொல்லுதா? ஏட்டி முருகேசனை தெரியும்னா, வீட்டில் பங்கு வேணும்னா, சோத்துல குழம்பு உண்டுன்னா என்னதுட்டி வளருதா? ஐயோ மொட்டை பாட்டி, நான் தேடி வந்த முருகேசர் இவர் இல்லை. அவர் பார்க்கறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பாரோ. இவர் என்ன தக்காளிக்கு கை கால் முளைச்ச மாதிரி இப்படி வீங்கி இருக்காரோ? அவர் நல்லா 6 பேக் வச்சிருப்பாரு. ஏட்டி மல்லிக்குட்டி, ஆனால் ஆசியமாவும் புருஷனை சந்தேகப்பட்டுட்டி. ஏட்டி இவர் கிருஷ்ணர் இல்லட்டி ஸ்ரீராமன் தான். நான் எவ்வளவோ எடுத்து சொன்னோம்னே, அந்த அண்ணன் அப்படிலாம் கிடையாதுன்னு. ஆனால் மல்லிக்குட்டி தான் ஏன் புருஷன் தகரம், ஏன் புருஷன் தங்கம் இல்லை அப்படின்ட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுட்டியே டீச்சே. ஏட்டி என்ன சொல்லுதா? நீ தேடி வந்த முருகேசன் இவர் இல்லையா? நல்லா பார்த்து சொல்லுடி. மூஞ்ச பாரு, கை காலை பாரு, நல்லா பாரு. ஏன் ஆச்சி பூச்சி, அதுதான் இவர் இல்லைங்கால. அப்புறம் என்னத்த கையை பாரு காலை பாருன்னு. இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுங்க. நான் வந்த அட்ரஸ் கரெக்டு தான், ஆனால் தேடி வந்த முருகேசர் இவர் இல்லை. சரிடி, உன் முருகேசன் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆமாம், நீ தேடி வந்த முருகேசன் இங்கே இல்லை. இதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்க? வீட்டை விட்டு வெளியே போ. என்னைய வீட்டை விட்டு வெளியே போச்சனாலும் நான் இந்த ஊரில் தான் இருப்பேன். என் முருகேசனை நீங்கள் தான் கண்டுபிடித்து தரணும். ஏட்டி இழுவ, என்ன டெய்லி ஒரே கூத்தாதான் இருக்கும் போ. ஆமாக்க, எப்படியா நமக்கு நேரம் போக்கு ஒரு டிக்கெட்டு கிடைச்சா போதும். அதுவும் சரிதான். ஏட்டி இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ இதில் ஊரில் இருந்தாலும் சரி, தெருவில் கிடந்தாலும் சரி, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போட்டி. நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ளே தகராறு பண்ணிக்கிட்டு போ வெளியே. நான் என்ன தகராறு பண்ணிச்சோ? நீங்கள் தான் அவசரப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டீங்கோ. ஆமாம், பொம்பளை இழுத்துட்டு வராவோ. அப்போதான் சொல்ல வேண்டியது நட்டி, நான் தேடி வந்த முருகேசன் 6 பேக் வச்சிருப்பாரு, அழகா இருப்பாருன்னு. இங்கே என்னது இருக்கு? அழகும் இல்லை, 6 பேக்கும் இல்லை. ஆளை பெரு மண்டே இவரு. ஐயோ தம்பி, உங்களை சொல்லலையா? உங்களை சொல்லலை, அந்த முருகேசனை சொன்னேன். ஆமாம்.